வின்டர் சீசன் வந்ததுலேருந்து கதிர் வந்து மாடிக்கு கொஞ்சம் நேரம் கொண்டு வந்து வெயிலில் காட்டுவோம் காலையில். அது பண்ணுறதே கிடையாதுங்க. சுத்தமாக வெயிலே இல்லை இல்லையா இப்போல்லாம். இன்றைக்கி தான் நம்ம கொஞ்சமாக வெயில் அடித்த மாதிரி இருந்துச்சு. அதனால் மாடி கூட்டு வந்தேன் குட்டி பையனை. அவனுமே மாடி மேலே மாமரம், அதுக்கப்புறம் வந்து முருங்கைக்கீரை, இதெல்லாமே அதோட கிளை எல்லாமே இருக்கும். அதெல்லாம் பிடிச்சி ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தான். முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்பவே பிடிக்கும். அம்மா வந்து சூப்பராக அதில் சாம்பார் செய்வாங்க. ஸோ பறிச்சிட்டு போனோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சாம்பார் தான். நாங்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுலேருந்தே குக்கிங் ஆயில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் தான். அம்மா வீட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா இந்த குடவுன் இருக்குது, வேர்க்கடலை அந்த மில் இருக்குது. ஸோ அதில் வந்து நாங்கள் அப்படியே கிலோ கணக்கில் வாங்கிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு 10 லிட்டர்ஸ் வந்து எண்ணெய் வேணும் அப்படின்னா ஒரு 22 கிலோ நாங்கள் வேர்க்கடலை வாங்கி செக்கில் போய்ட்டு எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த தடவை பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 20 லிட்டர் எண்ணெய்க்கு தேவைப்படுற மாதிரி ஒரு 50 கேஜி வந்து கடலை எண்ணெய் வாங்கிட்டோம். அப்ராக்சிமேட்டாக ஒரு 22, 23 அத்தனை லிட்டர்ஸ் வரும். இந்த மாதிரி ஆயில் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். எங்களுக்கு வந்து மாதம் மாதம் இந்த மாதிரி ஆயில் வாங்குகிற வேலை அதெல்லாம் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈவினிங் போல் எங்கள் ஊரில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. நான் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய தடவை இங்கே வந்து ப்ரே பண்ணியிருக்கேன். ஸோ கதிர் கூப்பிட்டுட்டு இங்கே போகணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, ஸோ கோயிலுக்கு போனேன். பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹாப்பியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தோடனே வீட்டில் அம்மா வடை பாயசம்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுங்க. தேங்க்யூ.